ரெக்கார்டு சார். இப்போ பேச வேண்டியதுன்னா இப்போ ஆப்பிரிக்கா உயிர் பிழைக்கிறது எப்படின்ட்டு பார்க்க போகிறோம். அதை வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. வாங்க வீடியோ சார். உடனே வீடியோ எடுக்கணும், இன்னும் உங்களுக்காக வந்துடணும். ஏன்னா சித்தர்கள் வாழ்ந்த இடம்ட்டு எதாவது சொல்கிறாங்க. வந்து இங்கே ஏறி நின்று பார்த்தா இந்த சவுத் ஆஃப்ரிக்காவே தெரியும். அந்த அப்படியே சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு விஷுவல் எடுங்க ஆரம்பிக்கிறோம். அதாவது சவுத் ஆஃப்ரிக்கா ஃபுல்லாகவே இந்த மலை பிரதேசத்துலேன்னு தெரியுது. சூப்பா இங்கே விடுங்க, அப்படியே என்கிட்ட விடுங்க, அப்படியே என்கிட்ட. மாதாபுரக்காக தஞ்சாவூர் சக்தி பேசுகிறேன். இது தஞ்சாவூர் புதுக்கோட்டை போகிற ரோட்டில், நம்ம புதுக்கோட்டையை தாண்டி வர ரோட்டு, திருப்பத்தூர் காரைக்குடி போகிற சைடு பார்த்தீங்கன்னா திருமயம்னு ஒரு ஊர். அந்த ஊரில் தான் இப்போ நம்ம இருக்கோம். இந்த ஊரில் திருச்சிக்கு எப்படி மலைக்கோட்டையோ அது மாதிரி இங்கே ஒரு மலைக்கோட்டை. இந்த மலைக்கோட்டையை பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு ஒன்றும் ஆச்சரியமான விஷயம் இல்லை. எல்லா சுற்றுலா பயணிகளும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிடுறோம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தோம் பாறையாக தான் இருக்கும். இந்த பாறைக்கெல்லாம் பேர் ஒவ்வொன்றும், இந்த இடம் எப்போவுமே பாறையாக தான் இருக்குமா? ஒவ்வொரு பாறைக்கும் ஒவ்வொரு பேர் உண்டுன்னு சொல்லுவாங்க. மேக்சிமம் இதில் பார்த்தீங்கன்னா இது அதிக கூட்டுனா சின்ன சித்தர்கள்லாம் வருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். சின்ன புராணத்துலேயும் அதே கதை தான் இருக்குது. சின்ன சின்னதாக இருக்கும் சித்தர்கள். சின்ன சின்ன சந்தைகள் உண்டு. எறும்பு சைஸ் இருப்பாங்களா? ஏன் அந்த கல் கிடக்கு பாருங்க, அந்த கல்லை மட்டும் காட்டுங்களேன். எந்த கல்? நேயர்களுக்காக அந்த சார் அந்த கல் இருட்டில் இருக்கிறதுனால தெரியல. சரியா உங்களுக்கு தெரியல. குறிப்பிட்டது ஒரு அரசங்கல் சைஸ்ல இருப்பாங்க அவங்க. இந்த இடத்துல வந்து சின்ன பாறை, அதாவது சின்ன பொந்து பாறைம்பாங்க இந்த பாறையை. மேக்சிமம் பொந்து பாறைன்னா அதை கூட்டிட்டு வருவாங்களா சார் ஆளுங்களா? நோ 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 நோ, நீங்க தப்பா நினைக்க கூடாது. இந்த ஏரியாக்காரங்களுக்காகவே இது தண்ணி அடிக்கிறது சிறந்த இடமா இருக்கு. இல்ல உங்களால இந்த பாறையை தூக்க முடியுமா? பாறையில வாங்க தூக்கி பார்ப்போம். நம்மளால முடியாது. என்ன இப்ப சொல்லுங்க. இப்ப மேக்சிமம் கேமராமேன் அதை அப்படியே ஜூம் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஆமா இந்த பாறை பேர் வந்து மனுசுர பாறை. என்ன பாருங்க சார்? ஓகே. இந்த பாறையை பார்த்தாலே மனுஷனுடைய மண்டை மூஞ்சி ஒரே மாதிரி இருக்கும். அதனால நீங்க மனுஷன் வச்சிருக்காங்க. இந்த பாறை இப்போதைக்கு நான் தூக்க போனேன். அதை நீங்க எல்லாம் பார்க்க போறீங்க. பயங்கரமா தூக்கிட்டீங்களே. கை பண்ணுங்க சார். நாங்களாம் சேர்ந்து தூக்கி வச்சா இந்த பாறையை தூக்கிடுவீங்க. இல்ல சார், எந்த அளவுக்கு பொறுமையா வைங்க. வாய்ப்பா இருக்கு. செருப்பு வேணான்ருக்கு. இந்த நாடுகாட்டில் எங்கேயுமே செருப்பு வாங்க முடியாது. அதனால இதே அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும். இப்போ கப்பன்னு பசிக்குது. நல்ல ஒரு ஹோட்டல் போகணும். சீக்கிரம் வாங்க. இதை பார்த்தீங்களா வீணை மாதிரியே இருக்கும். தஞ்சாவூர் வீணை மாதிரியே இருக்கும். ஓ இதுதான் அதாவே உருவானது. நம்மளாம் இது உருவாக்கல. யாரும் இதை வந்து செஞ்சு வைக்கல. அதாவது இந்த மழை பெய்யறப்ப இந்த பாறையிலேருந்து வந்து அப்படியே வந்து வீணையா ஒரு உருவம் எடுத்துருக்கு. அதனால இதை வந்து மிதிக்கிறதுக்கும் எடுத்து போகிறதுக்கும் இந்த ஊர் மக்கள் கொஞ்சம் தயங்குவாங்க. இதுதான் மீன் குளம். மீனுக்கு பொடி வாங்கி போடுவாங்க இல்லைங்களா? இதுதான் தமிழ்நாடு பஸ்ஸு. தமிழ்நாடு பஸ்ஸு அதான் பார்த்துக்குவோம். இருக்கிற மாதிரியா இந்த வடிவத்தை சார் கருப்பு சிங்கம் அங்கே இருக்குது சார். ஐயோ அது கருப்பு சிங்கம் இல்லை, தமிழ்நாடு ஆடு. அதுதான் தமிழ்நாடு ஆடு. இதை பார்த்தீங்கன்னா இந்தியா மேப்பு மாதிரி கொஞ்சம் அங்கங்கே இந்த புல்வெளிகள் அமைஞ்சிருக்கும். இதெல்லாம் வந்து மழை தண்ணியிலேருந்து வந்தது தான். இப்போதைக்கு எனக்கு ரொம்ப பசிக்குது. வீட்டுக்கு போகலாம். தஞ்சை சக்தி.